ஈரானின் மின் கட்டமைப்புகளை அமெரிக்கா தாக்கினால் செங்கடல் எண்ணெய் வழித்தடத்தை உடனடியாக மூட ஹூத்திகளுக்கு ஈரான் அறிவுறுத்தியிருப்பது உலகளவில் எரிசக்தி விநியோகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. ஈரான் உட்கட்டமைப்பை தாக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்த நிலையில் ஈரான் இவ்வாறு எதிர்வினையாற்றியுள்ளது. இதையேற்று செங்கடலின் நுழைவாயிலான பாபல் மண்டப் நீரிணைக்கு அருகே ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை நிலைநிறுத்தி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த தயார் நிலையில் ஹூத்திகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாக்குதலை தொடங்குவதற்கான இறுதி உத்தரவுக்காக அவர்கள் காத்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. மறுபுறம் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விமான நிலையம் மீது சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஹூத்திகள் சவுதி மீது கடந்த திங்களன்று ஏவுகணை தாக்குதல் தொடுத்தது. இது சவுதியுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள பாகிஸ்தானுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. சவுதி மீதான எந்த ஒரு தாக்குதலையும் தங்கள் மீதான தாக்குதலாக கருதுவதாக பாகிஸ்தான் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தது. இதுகுறித்த விவரங்களை பாகிஸ்தான் ஈரானிடம் தெரிவித்ததாக ராய்டர்ஸ் கூறுகிறது. சவுதிக்கு ஆதரவாக பாகிஸ்தானும் போர் நடவடிக்கையில் இணைந்தால் அமெரிக்கா ஈரான் இடையே மத்தியஸ்தம் செய்யும் சூழல் இனி ஏற்படாமல் போகலாம் என்கிற அச்சம் நிலவுகிறது. ஏற்கனவே ஹோர்முஸ் நீரிணையில் போக்குவரத்து தடைபட்டுள்ள நிலையில் செங்கடலில் உள்ள கப்பல்கள் மீது ஹூத்திகள் தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கின் இரு முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி வழித்தடங்களும் முடங்கி உலகளவில் எண்ணெய் விநியோகம் முற்றிலுமாக தடைப்படும் சூழல் உருவாகலாம்.